கேட்டுன்னு வர மாட்டேன் நான் வந்தாவே. என்னடா என்னோட புண்ணுடா? வணக்கம் 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 வணக்கம். பணக்கால பணனா வாங்க வாங்க சுண்ணாடே வணக்கம். ஒன்றும் புரியல. சுண்ணாடே வணக்கம். சுண்ணாடே வணக்கம் சொன்னேன். சின்ன நாட்டாரன்றதுக்கு என்ன சொல்ற மச்சாவா? சின்ன நாட்டாரா? வணக்கம் வணக்கம் வணக்கம்டா. வணக்கம் வணக்கம். ஒரு பெருமாள் சேஷம் வணக்கம் வணக்கம் வைக்கிறீங்களா? அம்மா பேரு மாட்டாமா முன்னாடி ஒன்று சொல்றேன். வாடா முன்னாடி வாடா. ஐயா ஆயான்னு செஞ்சா ஆயான்னு செஞ்சா எப்படா ஆளு கேட்டாடா? என்னடா இது? இல்லையா ஆளே தெரியாத பார்த்தாலும் பணம் கசிப்பையா. ஓ கசிப்பையா எது கட்சிப்பா? இது கட்சிப்பா. ஆமாங்க. இது நான் எடுக்கிறதா? சீக்கிரம் ஐயா. என்ன தெரியுமையா? ரெண்டு கடையில் எடுத்து வந்து தெரியுமா? இது கட்சிப்பா அம்மா. ஆயிரம் அம்மா எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி வந்துருக்கீங்க? இங்க இருந்து ஊழிப்பழம் கன்னிகா பரமேஸ்வரி கன்னிகா பரமேஸ்வரிடா எப்பா? கன்னிகா கடையில வேலை செய்யற பசங்க நாங்க உக்காந்து இருக்கும்போது ஓனர் பத்தி சொல்லி பாட்டை கேட்டுருவாங்க. 750 ரூபாய் 75 பைசா. இதாடா? ஆமாங்க. இதான் 750 75. ஐயா ஐயா மோடி மச்சான் ஊராட்சி விட தலைவர் அந்த ஊராட்சி நான் ஒன்னு சேர்த்துக்கிறேன். இந்த ஊர்ல அடிச்சாச்சு பட்டியாச்சு யார் வந்தாலும் எந்த கமிட்டி வந்தாலும் என் காலில் விழணும். நான் அதை போல ஆளு 1,01,000 ஜெயிச்சவன் நான். இந்த முட்டை மாட்டமான தெரிஞ்சு வைக்கிறேன் நானு. 1,01,000 ஜெயிச்சா? ஏய் தலைவர்ரா மரியாதை கொடு. எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க? தெருவில் வந்து எந்த ஊர்ல இருந்து வந்து எனக்கு தெரியாது. அவன் பார்த்துதான் யாரோ ஒரு பஞ்சாயத்து வந்துக்கிறான்னு சொன்னான். என்ன தங்கோட ஏய் தலைவர்ரா எட்டு குடுறா. மாமன் கூப்பிடுறா குடு. என்கிட்ட கேட்கற கேள்வி பாரு சொல்லலாம். பற்ற பிச்சு எட்டு விடுறா. எட்டு விடுமாமா? ஏய் சர்ரா ஒன்னு ஜெயிச்சுக்கிறோம் ராஸ்கல். ஐயாவுக்கு நானே ஆகுது கட்சி மீட்டிங்கு போனோம். கஞ்சி பாடாத. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா கேஸுக்கு போன் அடிச்சா 31 போலீஸ் வந்து லாக்கா பண்றோன்னு எங்க அம்மா பையில கையை வச்சு நீ ஏன் சட்டத்துக்கு தலைவர் எதிர்பார்க்காது பேசுறேன். நானே ஒரு புரிச்சுக்கான சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். என்ன போலீஸ் பிடிச்சி குடிப்பேன் நீ? இந்த ஊர்ல போலீஸ் பிடிச்சி குடிச்சுங்களா? ஸ்டேஷன்ல அடுத்த ஸ்டேஷன் இங்க வரும். ஒரு போலீஸுக்கான நான் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சஸ்பெண்ட் பண்ணி ஆமா அது என்ன கண்டாம எல்லா போலீஸுக்கும் போயிடும். நீ போய் சஸ்பெண்ட் பண்ணுவ? அதுல ஒரு ஸ்டேஷன்ல விட்டு பண்ணுவ? ஆமாங்க. ஸ்டேஷனுக்கு போல அல்ல கழிவிட்டு வருவாங்க. அது எப்படி கேளு. இந்த துக்கால் இருக்கிறா திருப்பாடுறாரு உங்க கிழவை வாயில பூரா பூரல பூரல் சொல்லு. முடிக்க போனா திருக்கோயிலூர் உள்ள போய் அந்த துக்கோயில ஊடாட்டு பெருமாள் இருக்காரு. ஆமா அந்த துக்கோயில துக்கோயில ஊடாட்டு பெருமாள் கோயில் இருக்கா? உலகளந்த பெருமாள் கோவில்.
எப்படியா பையன் உலகம் இந்த பெருமாள் கையில உன் வாயில பூன்னு நான் பண்ணிட்டேன். என் வாயில போடலையா? ஆ என்ன பண்றவன் அது அவங்க சொந்தக்காரரா தப்பிச்சிட்டு அவர் விட்டு அவர் அங்க ஊடாட்டு கோயில் எனக்கு என்ன வேலைன்னு கேளு. உள்ள ஏன்னா கோயில்ல ஏன்னா பூசாரி இருக்கிறியா? பூசையில ஒரு வேலையா அதோட பெரிய வாழ்றா. கோயிலோட நிர்வாகியா இருப்பாரோ? கோயிலோட நிர்வாகியா அதை விட பெரிய வேலை பதவி. ஒரு பொறுப்பாளரா இருப்போம். அதை விட பெரிய வேலை. அதை விட பெரிய வேலை என்ன வேலையா இருக்கும்? அடமை காட்டாலும் ஒரு புல் வேலை. தருமுக தமிழ் இல்ல அங்க கோமா கோயில் வாசம் இல்ல உட்காந்து அம்மா பிசை ஐயா பிசை 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 கம்பெனி கம்பெனி நான் கூட ஐஏஎஸ் வேலையாட்டு நினைக்கிறேன். அதை விட பெரிய வேலை அதை விட பெரிய வேலை. ஏதா டேய் அம்மா பெரிய வேலை புஷேட்டுன்னா ஒரு நாள் எனக்கு மூச்சல் வந்துடுச்சு. உனக்கு மூத்திரம் வந்துடுது தாங்க முடியல. அப்புறம் இப்படி போன 2 அடி 8 வருஷம் அப்புறம் குடுக்குடுன்னு உட்காந்துருக்கேன். இடம் போயிடுச்சுன்னா ஆமா மந்திரி பாதி வச்சாது யாரும் வந்து உட்காந்துக்கு நான் என்ன பண்ணுவேன்? கழிச்சு போயிடு. ஏய் போபுல அப்புறம் ரொம்ப தூரம் போனா எவனா உட்காந்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்த்தேன். அங்கேயும் இடம் இல்ல. அந்த கோயில் மகிழ்ச்சி இருக்கியா? ஆமா அதை மூட்டிட்டு விட்டாச்சு. மது சாத்துல போய் ஆமா அந்த நேரம் மட்டும் ஒரு காஞ்சி புல் பார்த்துட்டான். டேய் கான்ஸ்டபிள்ப்பா நானும் அடான்னு சொன்னேன். ஒரு கான்ஸ்டபிள் பார்த்தாரு. அந்த காஞ்சி புல் பார்த்துட்டான். ஐயோ கான்ஸ்டபிள் பார்த்தாரு. அந்த குட்டங்கோயில் நாய கோயில் சேஃப்டி மூட்டை அடிக்கிட்டு குதிரை அடிக்கிற எனக்கு அறிவில்லை அறிவில்ல வாடா ஸ்டேஷன் போவோம் வாடா ஸ்டேஷன் போவோம் அப்படின்னு கூட்டான். கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். தாங்க முடியல. ஐயா விட்டுட்டேன். இதையும் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு 8 விட்ட விஷயம். ஓஹோ இந்த ரொம்ப திமிழ் விஷயம் கம்மியாட்டாட்டுங்கிட்டு இண்டிகாரா போட்டா காட்டு போய் பித்தாங்களி கம்நாட்டியா கம்நாட்டியா தமிழ் ஒன்று தானே ஆடுதுரா பழங்க ஊழவாட்டு பையன் பழங்க பித்தாங்களி அம்மா அவனு போனாலும் இண்டிகாரனை போனாலா ஏமனுக்கு போனீங்க இங்கிருந்து கூட்டு போனேன் கோட்டுக்கு. கூட்டு போனேன். ஆமா அங்க மேசிட்டு உட்காந்து யாரையா மேசி ஐயோ ட்ராமா இந்த கைசீடு பசங்களாம் எனக்கு கூட வயசு மேசிட்டுனா புரியலடா. ஆமா உனக்கு தான் புரியுது நல்லா. ஆமா சசிடா. ஆமா பச்சி பசிடா சசிடா ஜட்ஜி அது பாட்டாரு. யோ எதுக்கு அந்த குட்டங்கோலாம் கோட்டை கூட்டு வந்தா கூட்டு வந்த கட்டடா ஐயா இவன் கோயில் சோட்டுல மழை மூட்டை விட்டாச்சான். மூத்திர விட்டு அடிச்சான். ஆமா இவனுக்கு தண்டனை கொடுங்க அதனால தான் கூட்டு வரேன்னு சொன்னான். என்ன கூட்டி காட்டாரு. என்ன குட்டாங்கோழி கோயில் சோட்டுல மூட்டை விட்டேடா. ஆமா ஐயா நான் விட்டேன்னா ஐயா அப்படின்னு உண்மையை விட்டுக்கினேன். ஏன்டா தப்புடாண்டாடு விடலாமா அப்படின்னு கேட்டாரு. ஐயா நான் மட்டும் விடல உங்க காஞ்சி பூல் தான் விட்டாரு. கான்ஸ்டபிள் விட்டாரு. உன் வாயில பூலடா. ஆமா நேரமா கொட்டாய் பின்னாடி எடுத்து வந்து விடு பூரம் பின்னாடி காஞ்சிபுரம் விட்டாரு. கான்ஸ்டபிள் விட்டானா? ஆமாங்க உங்களுக்கு சந்தேகம் பண்ணா நீங்க வேலை காஞ்சிபுரம் என் கூட அனுப்பு. வேற கான்ஸ்டபிள் என் கூட அனுப்பு. ஐயோ இவன் வாயில பூழ மாட்டீங்க. சரி அதான் வேற காஞ்சிபுரம் அனுப்பு. இப்படிதான் என் வழிக்கு வந்துக்கிறேன். இந்த குட்டாங்கோல் சொல்லிட்டு உண்மையா பொய்யா போய் பார்த்துட்டு வா அப்படின்னு வேண்டாம். அந்த காஞ்சிபுரத்துல இட்டுன்னு வந்தேன் காட்டுனேன். அது விட்டுவிடும் பாரு. அது நான் விட்டுடு நீ விட்டது. இந்த பக்கம் ஈடு மாடு பாரு. அதான் உங்க காஞ்சிபுரம் விட்டுடு அப்படின்னு சொன்னேன். அவன் கிடுக்குன்னு போனான். ஐயா இந்த குட்டாங்கோயில் செவட்டு உண்மைதான் 2 ஆட்டு செவட்டு ஈரமா இருக்குது. 2 ஆத்துல செவத்துல ஈரமாகுது. அவங்க ஒரு ஆட்டு விட்டுக்கிறான். அம்பாள் ஒரு ஆட்டு விட்டுக்கிறாரு. உண்மைதாங்க அப்படின்னு சொன்னான். உண்மைதான் வேண்டாம் ஒரு கைகால இல்லாதவன் அவன் விட்டுட்டான் தப்பு இல்ல. நீ ஒரு அரசு அதிகாரியாண்டும் நீ கோயில் செவத்துல மூத்திரம் விடலாமா அப்படின்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அவரை. எப்படி ஆமா விட்டுட்டு நான் தான் 2 ஆட்டையும் விட்டான். இங்க விட்டது நீதான் அங்க விட்டது நீதான். பையன் தூக்கி அம்மால போட்டேன். ஓஹோ அரை போல ஆள் நானு. நீ என்ன கொஞ்சம் பூலிச்சு குத்தி விடுறியா? கான்ஸ்டபிள் நீ தூக்கி வர வச்சுருவேன்.
அது மட்டுமா எனக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு டயர்டா போச்சு. உனக்கு என்னடா இது தும்ப காட்டுறாங்க போடா. ஐயோ ரஜினிகாந்தே தோத்துருவாரு அப்பா அவங்ககிட்ட. ஒன்று என்னது அந்த யசுவம் பட்டல ரசினி துண்டு மாட்டல அது என்னைக்கு தான் கட்டிட்டு போனாரு. ஐயோ அப்பா பிச்சட்டு உடம்பு ரொம்ப டயர்டா போச்சு. வாங்க வாங்க. அம்மா கேட்டா அவன் யாருமா என்னடா பேசுறா? அம்மா நான் போலாமானுங்க. அவன் வந்து பாட்டுதான் சொல்லு. என்ன பண்ணா எல்லாம் கோட்டை குடிக்கிறாங்களே கோட்டை குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போனேன். எங்க போனேன்? எங்க போன? கறி கடைக்கு போனேன். கோட்டை குடிக்கலான்னு கறி கடைக்கு போனேன்டா. குவாட்டர் குடிக்கலான்னு. ஆமா. கல்லுகால எப்படா குவாட்டர் இருக்கா? அதான் அங்கதான் போனேன். ஓ கல்லு கடைக்கு. ஆமா போனேன். எனக்கு குடுப்பான்னு எதிர்பார்த்தேன். ஒரு பையனும் ஒரு சக்கு கூட குடுக்கல. ஒரு பையன் குடுக்கல. எல்லாம் சாரியா மட்டும் குடிக்கிறானுவா. எனக்கு வந்துச்சு வாட்டா கிட்டுக்கிட்டுன்னு போனேன். அந்த சாலிட்டு கை விட்டு கொடுக்கடா குழப்பிட்டேன். ஆமா பானையை விட்டு ஒரே குழப்பிட்டேன். ஒரு பையனும் குடிக்கல. ஏன் குடிப்பான்? இந்த கை வச்சு விட்டா குடிப்பான. அதெல்லாம் பின்ன குட்டாக்கோழி கை என்ன அதில் விட்டு குழப்பிக்கிறேன். 2வது நாள் நான் போனா ஐயோ ஐயா வந்துட்டாரு. ஐயா யசுமா வந்துட்டாரு. எல்லா ஒதுங்குறவங்களும் ஓடுறவங்களும் கண்ட உடனே வழி விட்டு மரியாதை கொடுக்குறவங்களும் மழை சக்கு என்னைக்கு தான் கொண்டு வந்து குடிப்பான். கரெக்டா புரிஞ்சு பேசுறான். நான் ரொம்ப குசிட்டு வருவேன். ஏன் பையன் நேற்று மாதிரி வந்து இருக்கிறத வீணாக்கிட்டு வானுவோ அப்பேற்பட்ட ஆள் நானு. என்னகிட்ட கேக்குது மறந்தால வயசு வந்துட்டேன். என்னட்டா படம் பாக்கம். ஏய் பாயா சண்டைக்கு வராடா. ஏய் பாயா பாயாம யாரு ஏமா கரெக்டா மணி நுனி தம்பி. நீயா நீ கராத்தா ஆறியா இல்ல சிலம்பா ஆறியா? நீ ஆறா அப்பா கட்டா ஆட்டு போ. உனக்கு யாரு பிண்டிங்க? ஓ பிண்டு ஆடுறா. எனக்கு என் மாமங்கிறா மச்சாங்கிறான் என்ன பிடிக்க முடியாதுல்ல. சண்டைக்கு வையா எந்த கண்டா பிடிப்பா அங்க. ஏய் வாடா. ஏய் வர சொல்டா. ஏய் இந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன வேணாலும் வர சொல்றேன். ஏய் வாடா. ஏஞ்சி வந்து எங்கனா பொந்துற போறாங்க. ஏய் யாரா வந்து வாங்க பாப்போம். ஏய் கண்டேட்டி நீ எந்த கண்டா பிடிப்பா? ஆயா கமர்ஷி. ஏய் ஓ வாடா. அஷடிஷின். ஆமா கிழக்குன்னு எங்க போனோம்? இங்க ஒண்ணு வசதி சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பசேரி போலான்னு சொல்லிட்டு டவுன் பஸ் வந்துச்சு. அட்டா எல்லாம் உட்காந்துக்கிறானுங்க. 3-4 சீட்டில் 2 பேர் உட்காந்துக்கிறான். 2 பேர் உட்காந்து நானும் நாண்டு காடன்னு பாக்குறேன். ஒரு முன்னி நோட மாட்டேங்கிறான். எனக்கு வந்து போவான். சமுக்கு நெகிரி உட்காந்தேன். 2 பேருமே ஏஞ்சி போயிட்டானுங்க. கொஞ்சம் கண்டவனு மரியாதை. ஒரு சீட்டுல ஒரு பையன் கூட உட்கார மாட்டான். சாகரியமா பார்த்து நீட்டிட்டு வந்துட்டேன். இந்த மூஞ்ச பத்தி அவன் உட்காருவான். அது உன்னை கிட்ட உட்காருவான். என் நண்பன் யார் தெரியுமா? யாரு உன் ஃப்ரெண்டு? அந்த ஐயரம்பு எனக்கு துணை. யாரு? ஆமாமா எங்க வாயில பூரா சுண்டம்பி உன் வாயில் தான் நல்லா போகுது. தாள் தான் அடிச்சிருவேன். ஐயா உன் பேர் சுண்டம்பி தானே? போன கால இங்க கிட்ட வர இந்த உண்ட குளிக்காத வந்துட்டு எறும்பு கரும்பு இன்னொன்னு கொசு இன்னொருத்தம் உழுவு
அடேப்பா எப்படி 4 ஃப்ரெண்டுமே என்னை விட்டு போக மாட்டான். என்ன பண்ண உன் மேலதான் உன் ஃப்ரெண்ட் எல்லாம் வாங்கிட்டா தான் உன் கூட இருப்பான். அதுவும் இந்த எலும்பு இருக்கானே போடானாலும் போயிடுவான். எப்படி போவோம்னா உயிரிக்கிறானே உள்ள தொலைச்சிக்கினே போவான். ஒன்று விட்டு போக மாட்டேன், ஒன்று விட்டு போக மாட்டேன்னு தெய்வம் ஒன்று வந்து பாரு. ஐயோ எப்பா ஒரு புழு வெளியே வந்து திரும்ப உள்ள போகுது. நட்டத்தை தொலைச்சி விட்டான். அவ்வளவுதான். நீ யாரை வந்து தொலைக்க சொல்ற? அதை புண்டிக்கு அரை போட்டு போடாம இருக்குது. ஒண்ணு இல்ல, எங்க ஊர்ல நாத்து பறிக்க கொஞ்சம் வர சொன்னாங்க. போமா நீ நல்ல நாத்து. ஐயா நீயா? ஏய் ஏய் நான் ஒடாவே எடுத்து போட்டு வந்தா. ஆமா அப்படியே பக்கம் 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 புடுங்குங்க. ஈத்துன போனா 10 பண்ணி எடுத்து கொடுத்துருவோம் நாத்து. அங்கயா ஆமாண்டாப்பா. ஐயா கொஞ்ச நேரம் கூட்டிட்டு போகணும். உன் பண்ணிட்டியா? ஏய் அடிச்சு விடுவோம் ப்ரோ. ஏய் மொய்க்கு போனா போகல அங்கடா புடிச்சாங்க. ஐயா ஆட்டு எழுமாடா. யாரு? இனிமேல் நான் யாருன்னு புரியல. நான் தான் மௌக்கல் மகளிச்சு. நீதான் மௌக்கல் மகரிஷி. உனக்கு ஏன் பாரு மௌக்கல் மகளிச்சு நான் தான்டா. நல்லா திருமணம் செய்யணும் அப்படின்னு மன்மரம் உருவம் எடுத்து மன்மத உருவம் கனதாய மோதிரத்தை வாங்கி வந்து வாங்கினாய். அழகு வாழ்ந்த உருவத்தோட சேர்ந்து கனதாய மோதிரத்தை வாங்கி வந்து மறுமுறை மௌக்கலராக திருமணம் செய்தார். இவளை சோதிக்க என்ற எண்ணத்தோடு மாயா சூரனா உருவெடுத்து அவள் கற்பை அழிக்கலாம் என்று துணிந்தேன். போகிற பொழுது என் கணவனுக்கு நான் துரோகம் செய்ய மாட்டேன். வயவதனாக இருந்தாலும் கல்லானாலும் கணவர் உள்ளானாலும் புருஷன் அவருக்கு துரோகம் செய்ய மாட்டேன். படுபாவி என்னை சேர வந்த காலும் கையும் குஷ்டம் பிடிக்க கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டாள். மூசி விட முடியும். அவுழா சீக்கிரம் அவுழா கை வச்சு சொல்றேன். அவுழா அவிழா அப்பா என்னடா நீ எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பூஜை ரூம்ல வச்சு தொட்டு தொட்டு கும்பிடு. இது வச்சு பூஜை வச்சு சாமி அங்கே உட்காந்து கிடக்கும். ஆமாண்டா புண்ணியமா கிடைக்குண்டா உங்களுக்கு. எடுத்து போடுறது போடாச்சுன்னு ஏய் அந்த நுள்ளாங்கடி போன வழுவா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்து இருக்கும். ஆமா கொண்டு போய் அன்னவரிடம் கொடுத்தார் பூஜை செய்வாரு. ஆமா கொண்டு கொடுக்கலாமா?
உனக்கு நன்றி ஐயோ தங்க மேனியாவே ஐயோ மைனாவா ஐயா படி குறங்க உன் தங்க மேனலா எப்படி பிறந்தது உன் பொன்னான மேனலா எப்படி பிறந்தது ஐயா என்ன ஐயா உனக்கு நேர்ந்தது சுவாமி எதுக்கு வாயிட்டு போடுவோம்டா என்னங்க என்னங்க இது அழகோணும் என்ன நடந்ததுங்க உனக்கு எங்க இப்படி இருக்கின்றீங்க இவ்வளவு அழகாக இருந்தீங்க உன் தங்க மேனையெல்லாம் எங்க போச்சு சாமி உன் பொண்ணான மேனையெல்லாம் எங்க போச்சு ஐயா தங்கமெல்லாம் எங்க போச்சுங்க தங்கமெல்லாம் போச்சியா ஊழல் சரிங்க நான் எப்படி நான் இப்படி ஆயிட்டேன் முடியுமோண்ணா வர ஆமா மோடியா இருந்து இப்ப கீழே வந்துட்டு நீ என்ன பண்ணுவ தன்மை பேர் எங்க போச்சுன்னு கேட்கல அம்மா விட வந்துனா சரியா அங்க தூக்கப்பட்டு மெடிச்சிடுவேன் யாரு நீயா நானும் ஒன்றும் பண்ண முடியாது நானும் பெரிய ரவுடி விழுப்புரம் மாவட்டமே எங்க கண்டு அஞ்சும் தெரியுமா சண்டைக்கு போனா கண்டிப்பா அப்படியே அடிச்சு தான் வருவோம் ஏய் நுழாங்கண்ணி நுழாங்கண்ணி எங்கடி போய் அதுக்குள்ள நலாங்கன்ற நொலாங்கன்ற வாயில பூழா அப்படியா தங்கமேரி எங்க போச்சுங்க உன்னை தொட்ட நாள் முதலா எனக்கு தோட்டம் பிடித்ததாடி உன்னை தொட்ட நாள் முதலா எனக்கு தோட்டம் பிடித்ததோடி உன்னை பார்த்த நாள் முதலா எனக்கு பாவம் பிடித்ததோடி எனக்கு பாவம் பிடித்ததாடி என்னைக்கு இவ கைத்துல தொட்டு தாலி கட்டணும் அன்னைக்கு எனக்கு அஷ்டமி சனி அடியோட புசிட்டான் பாடத்துல வாட புழு நெண்டினே இருக்குது இந்த கர்மம் புடிச்சவங்க என் தலையில கட்டி வச்சான் பாரு கதவு அவளுக்கு சப்போர்ட் பேசல என்னால் வர முடியாதுன்னு பாக்குறியா ஏய் கசிப்பு கொண்டு போய் சேர்றா கசிப்பு மட்டும் கீழே உயாரு நின்று நேரம் அந்த கேள்வி என்ன பண்ணிருப்புன்னு தெரியாது பட்டாரம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பேன் ஐயா போனா போட்டு விட்டுட்டு போறேன் ஒண்ணு ஆமா ஒழுங்க பாரு எதுல ஒரு பொம்னாடி போட்டு அடிக்க பொம்மையாச்சு போச்சு எதுக்கு அடிக்கிறா அது அடிக்கூடாதா அப்ப
ஏன் தெரியுமா கை நோயினோம் வைக்கிற போட கூட போவாதீங்க. கை காலியா உன்னை எதுனா அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அவன் அடிச்சிருவானா ஆளை எடுத்து வந்து அடிச்சாலும் அடிச்சிருவான் ஐயா. அவன் போய் போயா எட்டின் பாயா கூட்டு வர கூட்டு வர நானா பெண் பிள்ளை சொல்வதை கேளுங்க. ஆய் வா அவனை போய் ஏவியா ஏனுங்க? ஏய் வாடா ஏனுங்க? முன்னாடி வாங்க வாங்க அவனை அடிக்க கூடாதா ஓஹோ பண்ணி அடி மாதிரி ஒரே அடி அடிச்சிருவோம் இன்னைக்கு அதான் கூட்டு வாடா ஏய் வாடா காலில் விழுகிறேன் ஐயா. என் வீட்டுக்காரர் தவறு செய்தால் ஐயா, நான் ஒரு பெண், அவர் ஒரு கூட பிறந்த சகோதரி பெண்ணை நினைத்து விட்டுடு ஐயா. உங்க காலில் விழுற ஐயா. வேண்டாம் ஐயா, என் கணவர் கூட போவாதீங்க ஐயா. சண்டிக்கு ஐயா. அம்மா இந்த மாதிரி ஒரு பொம்பளை புள்ள அழுகுதுன்னு சொல்லிட்டு விட்டு போறேன் இல்லடா அது வரை புடி சப்பிடுவேன் வைக்காம போக மாட்டேன் இது போய் போய் அதை பிடிச்சி விட பழமு என்னடா என்ன கை நோயினோம் உடம்பு ரொம்ப செயலாகுது ஆமாங்க. கை காலம் புரி நான் எப்படிப்பட்ட மகாராசா என்னடி ஒரு பாட்டுக்கிட்டு பாட மாட்டியோ சரிங்க பாருங்க. உண்மையா சரி பாருங்க. ஓய் உன்னை கால்கர பிடிக்கிறேனே எதன் நன்னாவே தூங்கிடுவா. அட புண்டா நான் பால்ல இட்டு போடா டோம் டோம் தட்டடா இந்த பாட்டுக்கா அவர் தூங்குவாரு ஐயா முந்தே முந்தே நாயா கண்ணே ஐயா முக்கண்ண தன் மகண்டே அந்த கண்டனுக்கு முன் பிறந்த ஐயா கணபதியே முன் தரணும் அந்த கணபதியே அம்மா நான் பாடல போடா இந்த தூங்கத்துக்கு பாட்டு பாடு பாடி போகும்போது இந்த பாட்டு போடுவாங்க மனுஷனுக்கு மூடு வர மாதிரி போயா மூடு வர மாதிரி போறேன் போய் மாட்டோம்டா என்னய்யா? மூலம் போறாங்க குளிச்சுட்டு வந்துடுங்க. டைம் குளிக்கிட்டு போறியா இல்லை பசி எடுக்கணும் போறியா டைம் ஆயிடுச்சு பீச்சுன்றதுக்கு போறேன். அந்த டங்கு பக்கத்துல தான் வச்சுக்கிறேன் சீக்கிரம் போய் சாப்பிடு பக்கத்துல வச்சுக்கிறியா? சூடா இடத்துக்குள்ள பட்டு தாட்டோட போறேன் சண்டைக்கு போறீங்க. பையா போறேன்னு கூட்டி சண்டை வாங்க நான் ஆட்டம் சாட்டமா இருக்கிறேன். அவனை அடிச்சுனா என் மூணு மூணாவாயா? வீட்டுக்காரர்கிட்ட சண்டைக்கு போவாதீங்க ஐயா. உங்க காலில் வேணும் ஐயா. இந்த அம்மா மூஞ்ச பார்த்து விடுறோம் கம்யூனிட்டி. வந்ததே வந்து இந்த கசி போயிட்டு குடிச்சு போ காலையில போட்டு இது கச்சு பாடா இது அவன்டா இதா கண்ணுக்கா பரமேஸ்வரியில் வாங்கணும் கண்டிகா பரமேஸ்வரி. என்னடா 3 மாதிரி தூள் தண்ணி இருக்குடா வரங்க கிட்ட வாடா ஏய் கிட்ட வாடா நீ அடிப்படா சித்தப்பா. ஓட்டு ஓடு என்னங்க ஓட்டு ஓடு ஏங்க எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு ஒன்னும் புரியல எனக்கு. என்னடா ஓட்டு ஓடுடா ஓத்து வயிற்று நோதுன்னு சொல்லு நான் ஓடு சிறுகோயில் பெருகோயில் தின்னுடு ஒன்றும் புரியல திருக்கோள் ஒரு பெருக்கோள் இருக்கு கருமம் புஷணும் புரியுதா இல்லையாடா இனிமேல் பேசாண்டிய சிறுகோயில் பெருகோயில் தின்னுடா திருக்குடலு பெருக்குடல் தின்னுது சரி இப்ப ராம வாயில போயிட்டு அதுக்கு என்னங்க பண்ணணும்? பசிட்டுக்குது பசி எடுத்தா எங்கன்னா போயிட்டு ஹோட்டல்ல போயிட்டு சாப்பிட்டு வாங்க. வாயில போய் சாய்ச்சி வச்சா இது எந்த இடம் காணகம். காடு ஆமா. இந்த காட்டில் எந்த ஹோட்டல் கட்டி வச்சு நான் ஹோட்டல் போய் சாப்பிடுவேன் அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? உண்டா கம்மன் இருக்க மாட்டேன் என்ன பண்ண சொல்றீங்க? அந்த பையன் சண்டைக்கு போவாதீங்க. அந்த பையன் அடிச்சுட்டு போறான். ரசீட் வரா ஆமாங்க. வரங்க வரா இரு திஷ்டி சுத்தி போடுவா இப்பெல்லாம் நம்பாள் நம்ம டிசி சுட்டு நம்பாள் ஐய் ஏங்க இந்த அரிசி பாட்டுக்கு வாங்கிட்ட கொடுக்குற என்ன பண்ணணுங்க? இது எடுத்து போய் எங்கன்னா வீட்டுல சாப்பாடு வாங்குவா. யாரு? நானா? ஆமா என்ன அப்போ சொல்றீங்க? ஏன் பிச்சை எடுக்க மாட்டியோ? இந்த கானகத்தில் சாதகத்தா தன்றா இந்த தண்ணியாரா என்ன செஞ்சு இந்த கானகத்தில் சாதகத்தா தண்ணியாரா என்ன செஞ்சு இந்த ராமத்தில் அண்ணங்க
காணகம் இந்த காணகத்துல சாதம் கேட்டால் என்ன செய்வேன்? இந்த பூவனத்தில் அண்ணன் கேட்டா இந்த பூவாயால் என்னங்க செய்வேன்? அப்ப சாப்பாடு வாங்கிட்டு கொடுக்க மாட்டியா காயா? அப்பவே நான் சொன்னேன் என்ன கல்லுக்கணுமா 3 கண்டிஷன் இருக்குன்னு சொன்னேன். நானும் உன்னை கட்டி பிடிச்ச முட்டை கொடுக்க மாட்டேன். ஒண்ணு உனக்கு இன்ப சுகம் கொடுக்க மாட்டேன். அது 2 சந்தோஷமான வாழ்க்கை பஞ்சன வாழ்க்கை ஈடுபட மாட்டேன். அது 3 இதுக்கெல்லாம் சம்பளப்பட்டுட்டானே என் கூட வந்தேன். ஆமாங்க. இப்போ இன்னும் நான் போய் பிச்சை எடுக்கணுமான்னு கேட்குறேன். இல்லைங்க எங்க அப்பா அம்மா என்ன அதை போல வளர்க்கலைங்க. அப்போ நீ வேணாம் போ. எனக்கு எத்தனையோ பொண்ணு காக்காட்டுன்னுக்கிறான். எப்போ பார்த்தாலும் அந்த கீர்த்தி சுரேஷ் வேலை ஃபோன் பண்ணுன்னா நிற்கிறான். ஐயோ உனக்கு கேவல் தானப்பா நிக்குது. அவங்க உனக்கு தெரியல. அவர்கிட்ட எப்படி என் ஃபோன் நம்பர் கழிச்சுதான் தெரியல. ஃபோன் நம்பர் காலையில் 2 ஃபோன் பண்ணினே இருக்கிறான். அவ ஓட்டு பார்க்கும் நயன்தாரா ஓட்டு பார்க்கும். உன்னிட்டான் கட்டிக்குவோம் உன்னிட்டான் கட்டின்னு ஆட்டம் புரியிட்டாளுவா. ஒண்ணா அப்பேற்பட்ட பொண்ணுலாம் என்ன கிடைக்குது? இந்த கழகம் பிடிச்சிட்டு கொண்டு தலையை யாருனால கட்டிட்டான். நம்ம அழகா இருக்கிற அதனால. ஏங்க நீ உட்காருங்க, நான் போயிட்டு சாதம் வாங்கிட்டு வரேன். சாப்பாடு எங்கன்னா சுசாட் அரிசி வாங்கிட்டு வர போறேன். சுசியட் அரிசி வேணாமா? அப்புறம் என்ன அரிசி? எவனோ பழைய கஞ்சி ஊட்டிட்டு போறாங்க. பழங்கஞ்சி என்பது வேண்டாம். ஒரு சிக்கன் ரைஸ், சிக்கன் ரைஸ் இல்ல ஒரு பீப் ரைஸ். பீப் ரைஸ். ஆமா அந்த மாதிரி நல்லா வாங்கிடுவான். என்ன பண்றது? வீட்டுக்காரு கஞ்சிலாம் குடிக்க மாட்டாரு. நாடகத்துல போயிட்டு சிக்கன் ரைஸ் பீப் ரைஸ் வாங்கிட்டு வாடின்றீங்க. அது சுடு சுடு இருக்கணும். சுட சுட பாசி மாட்டு அரிசியா இருக்கணும். பாசி மாட்டு அரிசி அது என்ன கண்டது என் வாயில கூட வரல. அது பாஸ்மதி அரிசியா? என்ன அரிசி? சீக்கிரம் போய் சீக்கிரம் போயிடலாம். ஆண்டவா என் வாழ்க்கை பார்த்தாயா? இதெல்லாம் என் தலைவிதியா? எனக்கு என் தலையில பிரமதேவன் இப்படிதான் எழுதிருக்கின்றானா? நான் ஒரு பெண்ணாக பிறந்தது இப்படி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா? கடவுளே இவனே தூங்காரடைய பூஜை ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பிறந்த இடத்தை விடுத்து விட்டு புகந்த இடத்துக்கு பெருமை தேடி தருவாள் ஒரு பெண்ணு. ஆமா. ஆனா நான் வந்த உடனே நான் பத்தியா தரடி பத்தியா தர ஒண்ணு பண்றீங்க நான் வந்த உடனே பிறந்த இடத்தை விட புகந்த இடம் சென்றால் வசதியா இருக்கும். ஆமா அப்படின்னு நினைத்து வந்தேன். நான் வந்த இடத்தை பார்த்தாயா? அடராகி காணகம் கண்ணே நிறாங்கனி. நான் போவதோ கல்லு முள்ளு. கல்லர்கள் வாழ இடம். ஆமா கல்லர்களா திருடன் வாழும் இடம். நான் படுப்பதோ அங்க இருக்கும்படியான கட்டுக்கொடிகளை பிடுங்கி அது மீதுதான் நான் அமருவது உறங்குவதும் அது மீதுதான். இதுக்கெல்லாம் சம்மதம் என் கூட வாழ்க்கை செய். ஆமா இல்லை என்றா இப்படியே சென்று விடு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சம்மதப்பட்டு நான் வாழ்க்கை செய்யறேங்கன்னு இருந்தேன். ஆமா ஆனா உன்னை திருமணம் செய்தன தவிர உன்னை தொட்டு நான் நாளுகளும் செய்து உனக்கு இன்ப சுகத்தை கொடுப்பது அது என்னால் முடியாது. அதுக்கு சம்மதப்பட்டேன். ஆமா சரி. ஆசை என்பது எனக்கு இல்ல. ஆமா அந்த ஆசை என்பது எனக்கு இல்லைன்னாரு. ஆமா அதுக்கு சம்மதப்பட்டேன். கல்லர்கள் வாழ இடத்துல உனக்கு இருந்து சம்மதமா வாழ சம்மதமான்னு கேட்டாரு. அதுக்கு சம்மதப்பட்டேன். ஆமா ஆனா இன்னைக்கு எங்க ஆசை சென்று அன்னம் வாங்கின்னு வந்து என் பசி தீரமா சொல்லி இருக்கிறார் என்று எங்கன்னா சாப்பாடு வாங்கின்னு வரலாம்.
நேரமாடி எங்க வீட்டுக்காரர் காட்டு பாரு சீக்கிரம் குடின்னு கேட்கட்டு இல்லையா? ரொம்ப தூரமா போய் நான் வாங்கின்னு வரேங்க. என்ன சிக்கன் ரைஸ் பீப் ரைஸா? ஏதோ தெரியல கொடுத்தாங்க ஒரு மகராசி. என் கணவர் பசியோடு இருப்பாரு அப்படின்னு கேட்ட உடனே அவன் இந்த பெண்ணானவள் நடந்து வந்து நம்மளும் சாதம் கேட்கின்றாலே பார்த்தாலும் இந்த பெண்ணை பார்த்தா வசதியான போல் தெரிகின்றது அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரி இன்னமும் 1 நேரம் சாப்பாடு வந்து கேட்கிறேன். இந்த அம்மால கொஞ்சம் போட்டாங்க, அதனால வேகமா வரணுங்க. போட்டாங்களா? ஆமாங்க. சரி அப்ப நாளைக்கு அவளுக்கு தண்ணி ஆயிட்டு சொல்லி நான் போய் வரேன். சாப்பாடு போட்டோம் கேட்டியா? நன்றி சொல்லிட்டு நன்றி சொல்ல போறேன்றீங்களா? பரவாயில்லைங்க. போட அதாங்க என்ன துக்குன் ரைஸ்னா? இல்லைங்க, ஏதோ கொடுத்தாங்க அந்த அம்மா மகராசி. கட்டுண்டா புண்டா ஐயா ரஞ்சித் ஐயா என்னையதான் கூப்பிடுவா. ஆமா நான் தண்ணி விடா. ஏய் விடுவாயா? பல்லுக்குள்ள காட்டுறாரு அப்பா. நீயா பல்லு வேலைக்கு 10 வருஷம் ஆகும் பழகுறப்பா சாமி. எங்களுக்கு கூட சாப்பிட்டு வைக்குமே. தண்ணியே கொடுக்க தெரியல. அநேகமா நயன்தாராதான் என்ன நினைக்கிறான்னு அதனால தான் போட வைத்து. ஆமா நயன்தாரா பீவர்னு நினைக்குது ஒண்ணு. சரி நாம மட்டும் சாட்டினே அவளுக்கு பசி இருக்காது. ஆமா இல்ல பாவம் இல்ல. கண்டிப்பா. இன்னும் கொஞ்சம் ஆரம் சாப்பிட சொல்றேன். ஒரு புண்டி சாப்பிட மாட்டேன். ஏய் மண்டலக்காரா உனக்கு ஒட்டிக்காரன் கேட்டுக்கிறான். கோகுலே ஏய் இந்துக்காரா இந்தியாரா யாரு? ஓடியா கறிங்க. ஓடியா கறிங்க. ஐயா கிட்ட வர. கிட்ட வர. ஏய் தமிழ் புரியாதா? அடங்க ரவுண்ட் கறி கேட்டாங்க. கிட்ட இல்லையா? ஆகாது. ஏய் யார் சரி விடு, நம்ம வீட்டுல போறோம். சொல்லாங்க அங்க போட்டா புரியலையே. என் புண்டாட்டிங்கடா. ஓ என் புண்டாட்டிங்க முண்டாடி வருது. முண்டாடி இல்லையா? ஐயோ ஏன் சின்ன சரி. இல்ல சாமி. ஏய் மச்சான். ஏய் உட்காருங்க. மச்சானா அங்க போயா. அவ கட்டி பண்ண பாக்கலையா? சொல்லு. சரி என்னவோ ஆசைப்பட்ட கொடு. தென்னாட்டுக்கு பண்ணாங்க கொடிய அரியலூர் கிராமத்துல வந்துட முடியானே. ஆரூர் தந்தை அவர்கள் சுப்பிரமணியன், அது முருகப்பெருமான் பேரை வைத்த சுப்பிரமணியன் சொல்ல முடியாத அருமை ஐயா அவர்கள் இதோ தம்மனை பாராட்டி எனக்காக ₹50 அன்னவர்களே முருகப்பெருமான் துணை இருந்து நோயற்ற வாழும் குறைலா செல்வம் நீண்ட ஆயுள் பெற்று வாழும் என்று சுபேஜயம். என்னங்க இப்படி என்னங்க பண்ணணும்? அதை கொஞ்சம் சாப்பாடு வச்சுக்கிட்டேன். நீ சாப்பிடு. ஏங்க என்ன உனக்கு மட்டும் போட்டு பசி இருக்காது? இல்லைங்க, இதுப்பா நான் சாப்பிடணும். ஏன் அதை சாப்பிடாத வேற யாரும் சாப்பிட போயா? இல்லைங்க, நீங்க சாட்டும் போது சாதத்தை பிசையும் போது உங்க விரலானது இத்து அதுல விழுந்து இருக்குதுங்க, புழுவலா இருக்குதுங்க, சீவலா இருக்குதுங்க. அதுல எப்படிங்க நான் சாப்பிட முடியும்?
சுண்டி ஒரு வருஷம் நூண்டு போச்சா ஆமாங்க அதை எப்படி நான் சாப்பிட முடியுங்க புழுவெல்லாம் நின்றுதுங்க சீவனா இருக்குதா அப்பனா அதை முழுங்கால நினைச்சுன்னு கட்சின்னு சாப்பிடு எங்க புழு சீவனா இருக்கு சாப்பிடு முழுங்கால நினைச்சுன்னு கட்சின்னு சாப்பிடு அம்மா இங்கயா மட்டனா சரி என் மன்னவாரே எப்படி தின்றா பாரு மஞ்சு மாடு தின்ற மாதிரி தின்றா பாரு குழி தின்னு போடும் நீ சாப்பிடியா அண்ணா ஏய் முடிஞ்சு போன பையங்க நீ புரியா சாப்பிட்டு வாய் நம்மனு ஒரு பீடி கூட என்ன பண்ணுவேன் ஏடா ஷார்ட் ஒட்டங்க வெட்டல் பாக்கு போடுறாங்க ஒட்டோட்டம் ஆன்சி போடுறாங்க எனக்கு பீடி குடிக்க பழக்கம் ஒரு பீடி குடிச்சா தப்பா சீக்கிரமாடா பீடி கிடைக்கல என்ன ஒரு ஃபில்டர் வாங்கிடுவான் பீடி கிடைக்கலாம் ஃபில்டர் இந்த நேரத்தில் யாரு கடை திறந்து வச்சுக்கிறேன் நான் சாதாரணமான பீடிலாம் குடிக்க மாட்டேன் அப்புறம் என்ன இப்படி கஞ்சா பீடி அடிப்ப பஞ்சு வச்ச சிகரெட் தான் குடிப்பேன் பஞ்சு வச்சுது உனக்கு அதே அதிகம் தான் என்ன ஏய் ஐடா வாயா மரியாதை இல்லாம ஐடா உன் வாயில வைக்க ஐடா எதை வைக்கிறா பீடி வைக்க ஐயா வாயில வச்சா கிடைக்க மாட்டாரு பத்துடா முடியும் பத்த வச்சுட்டா பத்துடா ஏய் பீடி பட்டுடா பீடி பார்த்தது என்னடா ஒண்ணுமே காணாதுல பட்டுடா அப்பா நீ பீடி பட்ட வச்சு கட்டு விட்டானே இல்லையா முடியலையே பத்துடா எடுத்து வைடா கம்யூனிட்டி மறுபடியும் வைக்கிறதா எப்படி வைடா மறுபடியும் உன் வாயில வைக்கிறதா ஐடா காய் விட்டு விட்டு வையே பட்டு பட்டுனே ஏங்க என்னங்க தூக்கிட்டு வரா ஓ என்ன புகையானது இரும்பு வந்துங்க நெஞ்சில் சளி பிடிச்சி நின்றா புழும் அங்க ஒரு அண்ணன் உன் பொண்டாட்டிக்கு வாழ்த்து காட்சி கொடுக்க சொன்னாங்க என் பொண்டாட்டிக்கு வைக்க சொன்னா ஆமா யாரு பெருமாள் ஒரு அக்கா கொடுத்தாங்க அக்கா பேர் சொல்லுங்க என்ன நாட்டுக்கு பொண்ணு இதே ஒரு தம்மா ஆலம்படியா ஆலம்படியை சேர்ந்த மாதர்குல மாணிக்கமானது சசிகலான்னு சொல்ல முடியாது அருமை அம்மா அவர்கள் இதை என்னை பாராட்டி எனக்கா கொடுக்குற ரூபாய் 50 அண்ணர் குருந்தே அம்பாள் துணை இருந்து நோயற்ற வாழும் குறைலா செல்வம் நீண்ட ஆயுள் பெற்று வாழும் பீடிப்பட்ட வச்சாச்சு சரிங்க அப்புறம் என்னங்க பண்ணணும் என்ன பண்ணுமா எனக்கு தெரியாதுங்க எனக்கு அச்சு வெள்ளமும் முழுக்கும் வேணும் என்ன வேணும் அச்சு வெள்ளம் அச்சு வெள்ளம் முழுக்கு பனிக்கழும்பு இது முழு வேணும் சரி அப்பனா நீங்க போயிட்டு வாங்கின்னு வாங்க எங்க போய் வாங்கிக்கலாம் எங்க போய் வாங்கிக்கிறேன் இந்த கை சரியா வண்டனா சரி அதுக்கு நான் என்ன
என்னங்க பண்ண முடியும்? எங்கன்னா போய் வாங்கிடுவா. நான் போய் எங்கன்னா போய் வாங்கிட்டு வரவா? நான் போய் வாங்கிட்டு வருவேன். நானும் ஒரு பெண்ணு. ஆமா, நான் போய் எங்கெங்க வாங்கிட்டு வர முடியும்? அச்சு வெல்லமும் முறுக்கும் பன்னீர் கரும்பும் எப்படிங்க நான் வாங்கிட்டு வர முடியும்? என் கையில ஒண்ணும் கிடையாது. கையில காசு இல்லையா? ஆமாங்க. கையில காசு இல்லைன்னா இதெல்லாம் போட்டுக்கிட்டே இல்லை. இந்த நகை நட்டு எங்க அம்மா வீட்டுல போட்டாங்க. அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போல அதுக்கு இந்த காட்டுல இந்த நகை நட்டை கட்டி எங்காவது கடையில் வச்சு நான் ஆசைப்பட்ட அச்சு வெள்ளம் முழுக்கு பண்ணி கழும்பு வளரணும். வளரலாம் கொஞ்சம் டைல்ஸ் பண்ணிட்டு வேலை வட்டி கல்யாணம் பண்ணிக்குவேன். இதெல்லாம் கைட்டு வச்சு ஏன் இருக்குயா? எப்படியா? நல்லா சரிங்க சீக்கிரம் வரணும். சரிங்க. எனக்கு பூ எதற்கே ஏன்னா அவரு கைகால இருந்தா எங்கன்னா சென்று எனக்கு சம்பாதிச்சு போடுவாரு. அவருக்கும் கை கால என்பது கிடையாது. அம்மா நராங்கனி என் பசிய போய்த்து விட்டாய். என் வாயானது ஒரு மாதிரியா இருக்கின்றது. எங்கேயாவது சென்று பன்னீர் கரும்பும் அச்சு வெள்ளமும் வாங்கி வந்து கொடுத்தார். அதே போதும் கண்ணேன்னு தெரிவிக்கின்றாரு. ஆனா என் கரத்துல காசு இல்லைங்க. என்ன உன் தாய் வீட்டுல போட்டாங்களே இந்த நகலாம், உனக்கு இன்னத்துக்கு இந்த நகலாம் எங்கேயாச்சும் சென்று இந்த நகைலாம் வச்சு எனக்கு போடுமான்றாரு. ஏன் நடக்குது இனிமே நாடத்தை பொண்ணடின்னு வச்சுட்டாங்க. பெரியம்மா நீ அனுப்பாச்சுங்கன்னா இந்த ஆட்டம்
இந்தா. ஓய்ந்தோ. அம்மா ஏம்மா, இங்க எங்கன்னா சேட்டு கடை என்ன இருக்குதா? இருக்குதும்மா, கடை வச்சு பொறுத்தலாம் நம்ம கடையே இருக்குது. நகை வைக்கிற கடை இருக்குதா? இருக்குது. ஐயா இதை கொண்டு போய் வச்சுட்டு காசு பணம் தான் கொண்டாந்து என் கையில கொடுங்க ஐயா. என் வீட்டுக்காருக்கு அச்சு வெல்லமும் பன்னீர் கருமும் முறுக்கு வாங்கி போய் கொடுக்கணும் ஐயா. சீக்கிரம் வாங்க ஐயா. இங்கே படுத்துன்னு வருமா? இங்க இல்ல, இங்கே உக்காந்து இருந்தா போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு சீக்கிரமா வச்சுட்டு காசு வாங்கினோம் போய் போ. ஏய் ஓ, கும்பிட போன தெய்வம் குறுகால வந்த கதையாக்குதுடா டேய். இல்ல, நானும் குடிக்கிறதுக்கு காசு இல்லன்னு நினைச்சுன்னு இருந்தேன். ஆமா, இருக்கிற நகையை பார்த்தா மொத்தம் ஒரு மாசம் வச்சு குடிக்கலாம் மலகுது. ஒரு மாசம், ஒரு வருஷத்துக்கு கூட வச்சு குடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கே வச்சு குடிக்கலாம் மலகுது. இது எடுத்துன்னு போய் சேட்டுக்கல்ல வச்சு இந்த பணத்தை எடுத்துன்னு வந்து தருவன்னு நினைச்சு என்கிட்ட கொடுக்குற. நீ எடுத்துன்னு போனவரை காணாம எப்போ வருவாரு தெரியலையே. இங்கேயாமா நின்று இருக்கிற ஐயா ஒருத்தர் வந்தாரு. என் நகை எல்லாம் கட்டி என்ன ஒரு இடம் கொடுத்து, ஐயா என் கணவருக்கு அச்சு வெள்ளமும் பன்னீர் கருமும் வாங்கி போய் கொடுக்கணும் முறுக்கலாம். என் கருத்துல காணிக்கை என்பது கிடையாது. இதை கொண்டு போய் வச்சு கொஞ்சம் பணம் கொண்டாந்து கொடுங்க, கடையில சென்று நான் வாங்கி போறேன்னு. அந்த பொண்ணு மாட்ட கொடுத்தவன் போய் நகை வச்சு எடுத்துன்னு வரமான்னு போனாரு. காசு வாங்கி வரேன்னு இன்னும் காணா அதெல்லாம் நிக்கிறாங்க. ஆமாங்க, உதவிதான் திருட்டு தேவடியா பையன் அவன். திருட்டு பையனா? திருட்டு பையன் அவன். என்னங்க எடுத்துன்னு வந்து கொடுப்பானா நீ நினைச்சுக்கிற? வரமாட்டானா? போனது போய்விட்டேன்.
ஒரு சண்டாள பாய்கிட்ட நகை கட்டி கொடுத்த ஐயா அவன் திருடன்னு தெரியாத நான் அவன் கரத்துல கொடுத்தேன் அவன் வாங்கிட்டு போன வரவில்லை ஐயா நான் என்ன செய்வேன் இந்த காலத்துல நம்பி கருமணம் வாங்கிட்டு வரலன்னு சொன்னாலும் என்ன யூஸ் போட்டு அடிப்பாரு எவங்கிட்ட கொடுத்து என்னடி மோசம் போனன்னு என்ன அடிப்பாரு மதிப்பாரு நான் என்ன செய்ய போறேன் ஆண்டவனே நான் பெண்ணாக பிறந்தது என் தலையெழுத்த ஆண்டவா நான் எதுக்கடி அம்மா நான் பெண்ணாக பிறகு நான் யாருக்கு என்ன தீர்ப்பு செய்தேன் ஆண்டவா என் வாழ்நாளெல்லாம் பாய்நாளா போய்விட்டது பெண்ணாக நான் பிறந்த இது இந்த பிரம்மதேவன் எழுதி வைத்த சதியா இந்த பிரம்மதேவன் எழுதி வைத்த சதியா பெண்ணாக நான் பிறந்த விதியா அந்த பிரம்மதேவன் எழுதி வைத்த சதியா அந்த பிரம்மதேவன் எழுதி வைத்த சதியா என் தாய் வீட்டுல எவ்வளவு சீரும் சிறப்போடு நான் வாழ்ந்து வந்தேன் எப்படிம்மா எவ்வளவு அழகாக நான் இருந்தேன் தெரியும்மா எப்படி யாருக்கும் வாடாத நிலைமை இன்னைக்கு எனக்கு வந்தது ஒரு பூவானது பூத்து இருக்க வேண்டுமானால் அது செடியில எவ்வளவு அழகாக பூத்து இருக்குமோ அத்தனிமையாக என் தாய் வீட்டிலே நான் இருந்தேனே அந்த புஷ்பத்தை பிரித்து அந்த அரும்பாக இருந்த புஷ்பத்தை பிரித்து அதை கட்டியே இந்த தலையில வச்சா ஒரு நாள் தான் அது இருக்கும் அந்த பூவானது எப்படி வாடி வதங்கி இருக்கின்றதோ அத போல என் வாழ்க்கை இன்னைக்கு வாடி வதங்கி விட்டதே தெய்வமே நான் கண்ணாக வளர்ந்து வந்தேன் கடலில் கவுந்த படகை போலையானே இந்த கடலில் கவுந்த கடகை போலையானே கண்ணாக வளர்ந்து வந்தேன் நானே கடலில் கவுந்த படகை போல கடலில் கவுந்த படகை போல நான் எட்டாத கனியை போல இருந்தேன் நான் எட்டாத கனியை போல இருந்தேன் இங்கே எடுத்து சொல்ல ஒருவருங்க காணேன் எனக்கு எடுத்து சொல்ல ஒருவருங்க காணேன் எட்டாத கனியை போல எனக்கு எடுத்து சொல்ல ஒருவருங்க காணேன் எனக்கு எடுத்து சொல்ல ஒருவருங்க காணேன் எனக்கு நேர்ந்த கதி அந்த பெண்ணுக்கு நேரக்கூடாது அம்மா என் கூட யாராகிலும் பிறந்திருந்தா எம்மா நலாகடி ஏண்டி அம்மா தவிக்கிற கூட ஒரு தங்கச்சி பிறந்திருக்கலாம் இல்ல ஒரு அக்கா பிறந்திருக்கலாம் அண்ணன் பிறந்திருக்கலாம் அன்னைக்கு நான் தனியா இருந்து போதானே நான் தேங்கி தவித்து தெருவில் நின்று அழுகின்றேன் இங்க எடுத்து சொல்ல யாரும் எனக்கு கிடையாது நான் என்ன பண்ண போறேன் நான் பின்னா பிறந்ததே பிடி மண்ணா பிறந்திருக்கலாமே பிடி மண்ணா பிறந்திருந்தா அங்க புல்லு முளைஞ்சிருக்கும் என்ன ஆடு மாடு தின்னு பசி ஆடு இருக்குமே இறைவா நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன் சண்டாள பாவி எனக்கு மாறாத துயரமாடி எனக்கு எனக்கு மாறாத துயரமாடி எனக்கு
ஐயா நான் என்ன செய்ய போறேன் அவர்கிட்ட போய் நான் ஏதுன்னு சொல்ல போறேன் ஐயா அம்மா மர இறக்க என்ன காட்டே அம்மா மர இறக்க என்ன காட்டே இங்க அடிக்கின்றாரே பழிய என் மேல் போட்டு அங்க அடிக்கின்றாரே பழிய என் மேல் போட்டு அம்மா மலை இறக்க என்ன காட்டு என்னை அடிக்கிறாரே பழியை என் மேல் போட்டு என்னை அடிக்கிறாரே பழியை என் மேல் போட்டு நான் ஏது செய்ய போறேன் ஐயா நான் எப்படி நான் சொல்வேன் அவர்கிட்ட சென்று கலைவாடி சென்று விட்டான் நான் கொடுத்த அவன் திருடன் ஆச்சே தெரியாம நான் கொடுத்து விட்டேனே பொண்டாயே அம்மா நான் என்ன பண்ண போறேன் தெரியல சண்டாளம் பண்ணி எப்படிதான் அடிப்பானோ தெரியலையே. அவரு கேட்டா நான் என்ன சொல்ல போறேன் ஏது சொல்ல போறேன் ஒண்ணும் புரியலையே இறைவா. நாளாதான் அப்படியாண்ணா என்ன ஐயா பண்ணணும் இதே எடுத்துன்னு சைலண்ட் யாருங்க பேசுற கம்யூனிட்டி நீ தான்டா பேசுற. அதான் பேச வந்துக்கிறாரு. எனது மாபெரும் வெட்டணத்தில் ஒரு ராஜாவுடைய மகள் ஆமாவா, எங்கேயோ போயிருந்தாலும் எவ்வளோ சீரும் சிறப்புமா வாழ்ந்துருக்கலாம். ஏஞ்சி உக்காருங்க எல்லாம் தூங்காதீங்க. எவ்வளோ சீரும் சிறப்பமா வாழ்ந்து ஆமா எங்கன்னா திருமணம் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து திருமணம் செஞ்சுன்னு ஒரு போயிருந்தோம். நல்லவனா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கலாம். நல்லா இருக்கலாம். ஆமா ஒரு கிழவனை பார்த்து கல்யாணம் பண்ணின்னு வந்தேன். ஒரு கிழ பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வந்து உனக்கு இந்த நிலைமை ஆகி போச்சு அம்மா. இந்த நிலைமை ஆகி போச்சு. ஒரு அச்சு வெள்ளம் முறுக்கு வாங்கறதுக்கு யாரோ ஒரு கபோதி திருட்டு தேவடியா பசங்க எடுத்துன்னு போயிட்டான் அவன் போய் சேர்ந்துட்டான். ஆமா அவன் சாராயத்துக்கு காசு இல்லைன்னு அவன் போயிட்டான். இப்ப காசு இல்லாத எவ்வளவு தவிக்கிற அந்த அச்சு வெள்ளமும் முறுக்கும் வாங்குறதுக்கு நாட்டரசன் மகள் சரியா ஆமா இப்போது தவிக்கின்றது. உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய காணிக்கையை கொடுத்து ஏன்னா உங்க பொண்ணு உங்க பாப்பா உங்க அக்கா தங்கச்சி அத போல தவிச்சாங்கன்னா ஆமா நம்ம எப்படி கொடுத்து நம்ம உதவுறோமோ அத போல உங்க அக்கா தங்கை மகளா நினைத்து ஏதோ உங்க கையில் உள்ள காணிக்கை அவங்கள்ட்ட கொடுங்க. ஏதோ அச்சு வெள்ள முறுக்கு வாங்க போறோம் என் பாவம் தொலைறதுக்காக. இந்த அம்மா 5 ரூபாய் போட்டுக்கிறோம், 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல. அதான் நீங்க அம்மாத்திரம் கொடுக்க போறீங்க பார்க்க தானே போறேன். என்கிட்ட இருந்தா வாங்கி கொடுத்துட்டு பிடிக்குவாங்க. ஐயா அம்மா ஒரு சக்கரவர்த்திக்கு மகனாக பிறந்து ஆமா ஏன்னா தேவரெல்லாம் மழை பொழிகிற போல தேவரா பார்த்து எங்க அம்மா இருக்கிறாங்களே தமிழ் எந்தி அந்த தமிழ் எந்திக்கும் நல சக்கரவர்த்திக்கும் மகனாக பிறந்து இன்னைக்கு நான் நடுத்தேர்வுல பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகிவிட்டது. என்னம்மா பண்றது? கடவுளே தலையெழுத்து எல்லாம் என் தலையெழுத்து அடங்குது. ஆமா எல்லாம் இறைவன் போட்ட தலையெழுத்து அடங்குதுல. ஆமா என் தலைவிதி. ஆமா யாருக்கு என்ன நேருமோ அதான் நேரும். பரவாயில்ல ஐயா. நாட்டார் போடும் என் பிறந்தேனோ எல்லோருக்கும் பாவி பொல்லாதவரா நான் பெண்ணாக பிறந்து ஒரு ஆடவரை பார்த்து திருமணம் செய்து கொண்டு வந்துடலான்னு பார்த்தேன். ஆனாங்க நான் வந்த இடைய பேர் பற்றி இடைய நைவ சாந்தி மனம். ஆமா எதுக்கு வந்தேன்? எதற்காக? வாழ்வதற்கு வந்தேன். வழி ஒன்றும் இல்லையே சாவதுக்கு சென்ற சட்டங்கள் கொள்ளையே வாழலுக்கு
பத்தினாலே எனக்கு தீங்குகள் இல்லையே மனிதர்களாலே மனதாபம் கொள்ளையே இறைவா ஆண்டவா வருவாங்க வருவாங்க உட்காருங்க. அங்கேயே வருவாங்க உட்காருங்க அங்கேயே போடுங்க உட்காருமா வருவாங்க. அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்து அம்மா என்ன பெத்தி எடுத்த அம்மா ஒரு தாயான ஒரு குழந்தை சுமக்க வேண்டுமானால் 10 மாதம் 300 நாள் சுமந்து ஈ கடிக்காத எருமை கடிக்காத தூத்து தும்ப அண்டாமல் ஒரு பிள்ளைய பெத்து எடுக்க வேண்டாமானால் எவ்வளவு கஷ்டப்படுகின்றால் ஒரு தாயான அம்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்து அம்மா அம்மா பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே பாசத்துக்கு முன்னாலே 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே பாதத்துக்கு முன்னாலே அம்மா என்ன பெற்ற மாதா ஒரு ரத்தத்தை எல்லாம் நாளா கொடுத்து என்னை வளர்த்து அம்மா பொங்கன்னு சொல்ல முடியாத தனத்திலே இந்த பிள்ளை பசிக்க அழுவதே என்று என்னை எப்படிலாம் ஒரு ரத்தத்தெல்லாம் எனக்கு பாலாகி கொடுத்தேன் அம்மா உந்த ரத்தத்தை எல்லாம் பாலா கொடுத்து என்னை வளர்த்து அம்மா அம்மா என்னை வளர்த்து உந்தன் அன்புக்கு முன்னாலே காகாது சும்மா உந்தன் அன்புக்கு முன்னாலே காகாது சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து என்னை வளர்த்த அம்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா உனக்கு இரும்பு கடிக்காம பப்பு கொடியனை அடைத்த அம்மா அன்புக்கு முன்னாலே காகாது சும்மா உந்தன் அன்புக்கு முன்னாலே காகாது சும்மா அம்மா 10 மாதம் எனக்கும் வந்து வெற்றி எடுத்த உந்தன் பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே ஐயா எங்க ஆட்சி சென்று பிச்சை எடுத்தாச்சும் ஆமா என் கணவருக்கு அச்சு வெள்ளமும் பன்னீர்கரமும் வாங்கி போய் கொடுக்க வேண்டும் முறுக்கு வாங்கி போய் கொடுக்கணும் நான் போறேன் ஐயா ஆமா இதையும் அவனா புடின்னு போறான் ஐயா எவனும் புடுங்க மாட்டான் பத்திரமா எடுத்துன்னு போ எனக்கு தாய் தந்த பிச்சையிலே கணவன் சொன்னேன் அச்சு வெள்ளமும் அதோ முறுக்கும் வாங்கி வர வேண்டும் அப்படி என்ற எண்ணத்தோடு வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டு செல்கிறது இந்த நேரத்தில் காசி விஸ்வநாதருடைய ஆலயத்தில் பணிவிட வேலை செய்து வரும்படியான கங்கா தாசி தர்பா